தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ரொம்ப காலமாகவே பேசி கொண்டிருந்த லாக்அப் டெத் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அவளோட மரணத்திற்கு இன்று நீதி கிடைத்திருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நீதி கிடைத்தாலும் கூட இது சரியானதாக இருக்கிறதா? எல்லோரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு 9 பேருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த 9 பேர் மட்டும்தான் குற்றவாளியா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதை தாண்டி இந்த தீர்ப்பு என்பது மக்கள் மனநிலையில், காவலர்கள் மனநிலையில், இந்த சிஸ்டத்தில் என்ன மாதிரியான சேஞ்சை எடுத்துகிட்டு வரும்? இது இறுதியாக இருக்குமா? இப்படியான ஒரு சம்பவம் திரும்பவும் தமிழகத்தில் நடக்காமல் இருக்குமா? அதற்கான வாய்ப்புகள் என்ன? இன்னும் வேறு ஏதேனும் செய்ய வேண்டியிருக்கிறா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளை தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி பேச இருக்கிறது. ஒன்பது போலீஸுக்கு தூக்கு, காவலர்கள் மனநிலையில் மாற்றத்தை உண்டாக்குமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆதித்யன் சார், இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக என்ன உணர்கிறார்கள்? கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்கு? இல்லை, இந்த சாத்தாங்குளம் வழக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தின வழக்கு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பு இந்தியாவிலே முதல் முறையாக ஒரே சமயத்தில் இத்தனை அதிகமான காவலர்களுக்கு இந்த மாதிரி இரட்டை தூக்கு தண்டனை இது இன்னும் முன்மாதிரியே கிடையாது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காவலர்கள் மத்தியில் இந்த ஒரு தீர்ப்பு கொஞ்சம் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு இந்த பிரச்சனை ஒன்று மக்கள் மன்றத்துக்கு அதனுடைய எதிரொலியாக தான் நீதிமன்றம் தானாக முன் அதை கண்காணித்து சிபிஐக்கு போய் அந்த அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்ததால தான் இந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கு. இல்லாவிட்டால் அந்த 2 பேர் புதைக்கப்பட்டது போலயே இந்த வழக்கும் புதைக்கப்பட்டதுன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றம். ஏன்னா மக்கள் மத்தியில் ஊடகங்கள் பெரும்பாலும் இந்த வழக்கை பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஊடகங்களுடைய பணியும் சமூக ஆர்வலோட பணியும் மிகவும் முக்கியமானது. சாத்தாங்குளம் ஒரு காலத்தில் ஒரு தனி சட்டமன்ற தொகுதியாக இருந்த இடம். அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போ அந்த இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணும்போது சாத்தாங்குளத்தை தேவன் குளமாக, அதாவது ஒரு செழிப்பான பிரதேசமாக மாற்றி உறுதி அளித்தார். ஆனால் அந்த தொகுதியே கடைசியில் காணாமல் போயிட்டு. ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் வெளியூர்களுக்கு வேலை போய் மக்கள் தொகை குறைஞ்சி தொகுதி வரையில தொகுதியே காணாமல் போயிட்டு ஒரு வறட்சியான பிரதேசம், எங்கே பார்த்தாலும் கல்குவாரிகள் இந்த மாதிரி ஆயிட்டு. அங்குள்ள மக்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் படித்து இருந்தால் கூட இந்த மாதிரி போலீஸினுடைய இவங்களுடைய அதிகாரங்கள், உள்ளூர் கட்டப்பஞ்சிக்கான அதிகாரங்களுக்கு மத்தியில் தான் வாழ்கிற சூழ்நிலை ஒரு சில இடங்கள்ல அப்படிலாம் இருக்குது. அதன் விளைவாக தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தன்னிச்சையாக போலீஸார் பெரிய அளவில் ஆக்ஷன் எடுப்பதில்லை. அந்த கொலையை மறைக்கிறதுக்கு மேல்மட்டத்திலேருந்து உயர்மட்டத்திலேருந்து அழுத்தங்கள் வரும்போது தான் அவங்க இந்த மாதிரி நிலைமையை எடுக்க வேண்டியிருக்கு. வழக்கை மறைக்கிறதுக்கு இப்போ கோயில்பட்டி இதில் சாதாரண மரங்க மாதிரி அதை சாட்சிகள் இல்லைன்னு சொல்லி முடி மறைக்க பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு மேல்மட்டத்தில் அழுத்தம் வரும்போது அந்த போலீஸாரையும் இந்த மாதிரி செயல்படுறாங்க. ஏன்னா வழக்கை மறைக்கணும், கேஸை வாங்காத, கேஸை ஃபைல் பண்ணாமல் விசாரி, இல்லீகல் கஸ்டடி எடுத்து விசாரி, இப்படிலாம் மேல்மட்டத்தில் அழுத்தங்கள் வருது. காரணம் சிபார்சுகள், அரசியல் தொடர்புகள் இப்படிலாம் வருது. அது விளையுது. ஆனால் அதையும் மீறி இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வாச்சாத்தி கொலை வழக்கு பார்த்துருப்போம். அதில் அந்த அதிரடிப்படை நடத்திய அட்டூழியத்தை பெரிய அளவில் போலீஸ் அதிகாரிகள்லாம் அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போதான் அந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு. ஆனால் இது மக்கள் மத்தியில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் போலீஸ் அதிகாரிகளை அது பொறுத்தவரை பெரும்பாலும் தூக்கு தண்டனை வழங்கினா கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறதுக்கு காலங்கள் இருக்கு. அதனால நம்ம அதை தொடர்ந்து ஆதித்யன் சார் தொடர்ந்து அது பேசுவோம். தமிழ்வேந்தன் சார், இந்த வழக்கு சம்மந்தப்பட்டதுனா கூட, இந்த தலைப்புக்கு சம்மந்தப்படலைனா கூட ஒரு சின்ன ஒரு முன்னுரையை உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். ஒரு சாதாரணமாக ஊரடங்கு காலத்தில் கடை மூடாததற்கு ஏன் கொலை வரைக்கும் சென்றிருக்கிறார்கள் இந்த காவலர்கள்? இதில் நடந்தது என்ன? ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்கள் சார்.
இல்லை, காவல்துறையினர் வந்து ஒரு முரட்டு குழந்தைகள், அவ்வளோதான். அவங்கள்ட்ட ரொம்ப பெரிய நீங்கள் சென்சிபிளாக எதிர்பார்க்குறீங்க, அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் அவங்க ட்ரைனிங்கே அப்படி தான். நம்மளும் கூட டியூட்டியில் சேரக்குள்ள நானும் அப்படியே சிங்கம் சூர்யா மாதிரி ஆயிடலன்னு தான் நினைப்போம். பட் அங்கே போன சிஸ்டம் அப்படி இல்லை. அந்த சிஸ்டம் வேறு மாதிரி உங்களை கரெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். மீனிங் நீங்கள் இந்த இவ்வளோ சாதாரண விஷயம், ஒரு தொலைஞ்சே போகாத நகைக்கு ஒருத்தனை அடிச்சே கொண்டு இருக்காங்களா அஜித் குமார், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? நகையே இல்ல என்ன காரணங்களால இந்த அளவுக்கு ஒரு சாமானியரை தாக்கி கொலை செய்யற அளவுக்கு ஏன் போறாங்க? இந்த விஷயத்துல நடந்தது என்ன? இப்ப நம்ம தீர்ப்பை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். ஆனா பழைய விஷயங்களை மறந்துட்டாங்க மக்கள். நான் சோ அதை ஞாபகப்படுத்துறது தான் நான் இந்த ஒரு சுருக்கமான கேள்வி. என்டையர் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் சிஸ்டமே இப்படி தான் இருக்குது. ஒரு ஏதாச்சிய போக்கு இருக்குது. நம்மளை பார்த்து டே என்ன இறங்கடா இங்கே, எப்படி இறங்கடான்னு எதுக்கு என்ன கூப்பிட்ற? சார் இறங்குங்க சார், உங்கள் லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ட்ரிங்க் அண்ட் டிரைவா சார்? ஓகே, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் 10,000 உங்களுக்கு பெனால்ட்டி போடுறோம் சார். வெஹிக்கிள்ஸ் நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். மார்னிங் தான் உங்கள்கிட்ட வெஹிக்கிள்ஸ் ஒப்படைப்போம். இதேமாரி உங்களுக்கு வண்டி வேணால் ஒரு டாடா ஏஸ் போட்டு எடுத்துரும், அதுக்கடை ரெண்ட்டாக நீங்கள் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் என்கிட்ட பேசணும் நீங்கள். ஆனால் வாடா இங்கே போடா. ஆர்டிஓ எடுத்துட்டு ஆர்டிஓ வந்தாக்க லாரி டிரைவரை பார்த்தா உனக்கு என்ன இவ்வளோ இலக்கால இறங்கி வா. அவன் கண்ணாடி ஹெட்லைட்டை உடைக்கிறதெல்லாம் எங்கே கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு? எந்த ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க? நம்மளை நடத்துகிறதே வந்து ஒரு சிறைவாசி கூட நடத்த முடியாது. இதுமாரி அதுக்கு 1008 சிஸ்டம் இருக்குது. ஆனால் நம்மளை நடத்துகிறதே ஒரு ஏதாச்சிய போக்கு. இதில் ஒரு அப்பா புள்ள பெனிக் ஜெயராஜுங்கிற ஒரு அப்பா, ஒரு ஊரடங்கு காலத்தில் போலீஸ் வந்து கட்டவிழ்த்திருந்த காலம் அது. அடக்குமுறை அதிகமாக இருந்தது. நம்ம கொரோனாவை அங்கே வச்சுருந்த மாதிரி, கொரோனாவை கட்டுக்குள்ளேயே வச்சல, கோயம்பேடு கீரை கட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு கொரோனா. அப்போ இவங்க கடை லேட்டாக சாத்துறது மட்டும் அங்கே இஷ்யூ இல்லை. அதை முதல்ல நீங்கள் மைண்டில் அதை வந்து இப்படி மேலோட்ட பார்வையில் பார்த்துறாதீங்க. இவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான வியாபாரிகள். பொதுவாகவே கொஞ்சம் சுருக்கமா வேகமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளோட தலைப்புக்குள்ள போகணும். வேகமான ஸ்பீடு தான் பண்ணலாம். S2 SX தான் போடணும். இது எப்படி சொல்கிறது? நான் வேகமாக சொல்கிறது, இவங்க கடன் கொடுக்கல, வேறு ஒன்றும் இல்லை. இந்த போலீஸ்காரங்க ரீசார்ஜ் பண்ண கேட்குறது, வண்டியில் உட்காந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுறா, செல்ஃபோன் எடுத்துகிட்டு வாடா, சார்ஜர் எடுத்துகிட்டு வாடான்னா கடன் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. அன்றைய சூழலில் இந்த கடை சாத்திட்டு போனவங்க பேசிக்கிட்டு இருக்கல, என்னடா போலீஸ்காரர் வந்து கேட்டாங்கன்னு கேட்க, வீட்டுக்கு போகணும் வரட்டா, வீடு பிரிண்டி தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியது. ஜெயராஜ் சொல்லியிருக்காரு, சார்ஜ் ஷீட்டில் உள்ளது தான் நான் பேசுகிறேன், அண்ணா அக்கௌண்டபிலிட்டியாக நான் பேசிக்கிட்டு இல்லை. அப்போ வந்து போலீஸ்காரங்க என்னடா அவங்க கேட்டானோன்னா இதுமாதிரி வீட்டுக்கு போகணும், ஓ அந்தளவுக்கு வந்துட்டாங்களா? இதுதான் அங்கே நடந்தது. இல்லை சார், ஏன் இப்போ இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் அப்படின்னா, சாதாரணமாக ஏதோ ஒரு போலீஸ்காரர் ஈகோவில் ஒருத்தரை அடித்து கொலை பண்ணியிருந்தா கூட 9 பேர் வந்து ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. அப்போ 9 பேரும் சேர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள்னா அப்போ அந்த அளவுக்கு அங்கே நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படின்னா இது தனி மனிதர்களின் அந்த 9 பேரினோட தவறு மட்டும் தானா, இல்லை ஒட்டுமொத்த சிஸ்டமே இப்படி தான் இருக்கா? இது மனநிலையோட சிஸ்டமே இப்படி தான் இருக்கும். ஒரு இன்ஸ்பெக்டரு, நான் அந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் அதிகாரி. வாட் அதிகாரி? அதெல்லாம் வெள்ளைக்காரனோட பேட்டி. ஒரு நாட்டி அத்தாரிட்டி, ஒரு சர்வெண்ட், அரசு அலுவலர்னு கூப்பிடுங்க. அதிகாரி அவர் சொல்லிட்டாரா? இதே இந்த ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் பெரிய தர்ம யோக்கிய மாதிரி முந்தாள் வந்து அழுதானே, இதே ஆள் அடித்து பழங்கடான்னு சொன்ன வார்த்தைகள் இந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. வாங்கடா அப்பா அம்மா கிடச்சிருக்கான், அடித்து பழங்க. இது எங்கே கற்றுச்சு? இந்த வார்த்தை எங்கேருந்து கிடச்சிது? அடித்து கிட்ட ஏன் பிரதர் புள்ள நான் பார்த்துருவேன். வர அடித்து பழங்கடாங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஏதாச்சிய போக்கு. முதல்ல ஜெயராஜை கூட்டு போகிறப்ப பினிக்ஸ் நல்ல நிலைமையில் தான் வந்து இறங்குறாரு சிசிடிவி ஃபுட்டேஜில். ஆனால் இந்த ஸ்ரீதர் இருக்கார் பாருங்கள், இவரே வக்கீல் வைக்காமல் தனக்கு தானே வாதாடி டிலே பண்ணிகிட்டே இருந்தது தான். அப்போ மாண்புமிகு, இது ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லாமல் நீங்கள் வேறு கண்டென்ட்டுக்குள்ளே நினச்சிட்டு போட்டீங்க. இது மாண்புமிகு நீதியரசர் முத்துக்குமரன் ஆரம்பித்து நேர்மையாக சாட்சி சொன்ன ரேவதி ஏட்டம்மா வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒருத்தர் கூட ஹோஸ்டேல் ஆகாத ஒரே ஒரு வழக்கு இது தான். யாராவது ஒருத்தர் பிறண்டடிச்சிருவாங்க, யாரும் பிறண்டடிக்கலை. காரணம் இவங்களை யாரையும் வெல்லவே விடலை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வழக்குங்கிறது யாரையுமே வெளில விடலை, வித்தவுட் பெயில். அப்போ பெயிலுக்கு கேட்டக்குள்ளே முத்துக்குமரன் மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வரக்குள்ளே எல்லோரும் உனக்கு சல்ட் அடிக்கிறாங்க, அப்போ நீ போலீஸாகவே தான் வாழ்கிற, உன்னை வெளியே விட்டா நீ எல்லாரையுமே கலைப்பே மிரட்டுவேன். ஏன்னா இவங்க மேஜிஸ்ட்ரேட்டை அடித்தவங்க யார்? அந்த கேள்வி தான் நான் வைக்கணும் விரும்புகிறேன். இந்த 2 பேர் மீது செய்த அந்த கொலை தாக்குதலுக்காக தான் பெயில் கொடுக்காம இருந்தா, இல்லை நீதித்துறையிட்டே வாழாட்டினாங்கிறதுக்காக பெயில் கொடுக்கப்படாம? இவனை வெளில விடக்கூடாது, இவனை அக்ரெசிவ்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவன் ரவுடியோட மோசமான ரவுடி, வெளில போனால் ஒளிஞ்சிருவாங்க, அப்ஸ்காண்ட் ஆகிடுவான். ஏன்னா வெளியே சுற்ற முடியாது. இவ்வாறு எஜுகேட்டட் ரவுடியாக இருந்திருக்காங்க அந்த 9 பேரும். அதிகாரம் ஒன்றுகிட்ட இருந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்கொயரிக்கு போன ஒரு அடிக்க பாயிறானோன்னா எப்பேற்பட்ட ஆளுங்க இவனுங்க. மாண்புமிகு நீதியரசர் PN பிரகாஷ் ஐயாவுக்கு ஒரு நன்றி. அவர் இந்த வழக்கை சும்மாட்டாக எடுக்கலைன்னா இவ்வளோ பெரிய இதாக ஆயிருக்காதுங்க. இது அதை பேசி யூடியூப்பில் பலரும் பேசி அது அப்படியே உயிரோட்டமாகவே அந்த நியூஸ் இருந்தது. அப்போ கூட இப்போ கடைசியாக ஸ்ரீதர் வந்து ஒரு பெயில் வாங்கல, பெயில் கிடையாது, மருத்துவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு போய் வாங்கினார்.
ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயின்னு தான் கொடுத்தாங்க. பல பேர் அதுக்குள்ளே பெயில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் இப்போ இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு பெனிக்ஸுக்கு கொலை பண்ணதுக்கு ஒரு தூக்கு, ஜெயராஜை கொலை பண்ணது ஒரு தூக்கு. இது கூட நம்ம எல்லாம் கீழே எழுதுகிற தற்கொலைகள் வந்து 2 வாட்டி தூக்கில் மாட்டுவாங்களா? என்னடா சிஸ்டம், என்னடா காமெடி பண்ணுறீங்க நீ? இப்போ இங்கே பாருங்கள், அப்பீல் சுப்ரீம் கோர்ட் வரையும் போகலாம். எங்கே போனாலும் மிச்சம் ஒரு தூக்காவது நின்றோம். இல்லை குறைந்தபட்சம் நின்று ஒரு தூக்கு நின்று தான் ஆகணும் அப்பீல் போனாலும். ஆனால் இவர் கிளியராகவே கொடுத்துட்டாரு, நீங்கள் வெளியில் போய் வாழ தகுதியற்ற மனிதர்கள், நீங்கள் இப்படி கொடுத்தாதான் மற்ற காவலர்களுக்கு ஒரு ஃபேர்னஸ் வரும். மக்கள் மீது பயமே இல்லைங்க. இவ்வளோ பெரிய லட்டியை தூக்கிட்டு அடிக்க வரட்டுற, என்னத்துக்கு அடிக்க வரட்டுற நீ? எதுக்காக நீ நடிக்கிற? நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் ஆதித்யன் சார்ட்ட கேட்க விரும்புகிறேன். சார், இந்த தொடர்ந்து லாக்அப் மரணங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ 2025 வரைக்குமே கூட பார்த்துருக்கோம். ஆனால் அதில் பாதிக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் சாதாரணமான ஆட்களாக இருக்கிறார்கள், அல்லது மிக சிறிய சாதாரண குற்றம் இழைத்தவர்களாகவோ அல்லது குற்றம் இழைத்ததாக சந்தேகப்படும்படியானவர்களாகவோ தான் இருக்காங்க. அப்படின்னா இந்த சாமானியர்கள் மீது மட்டும் தங்களுடைய வன்மத்தை காமிக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? போலீஸுடைய விசாரணை முறை வந்து சாமானியர்கள் தான் தீவிரமாக இருக்குது. அதாவது ஒருத்தர் போலீஸில் போகும்போது அவனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப தான் அவனுடைய அவன்கிட்ட விசாரணை நடக்குது. நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு பெரிய ஆட்கள்லாம் போய் விசாரிச்சாங்கன்னா அவங்கள வந்து யாரும் கடுமையாக விசாரிக்கிறது இல்லை, கேட்டகிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் சாதாரணமாக அவங்க குற்றவாளிகள் தெரிஞ்சிட்டுனா எல்லாம் இந்த மாதிரி முறைகளில் விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கவுண்டர் கூட பிடிச்சு வச்சு என்கவுண்டர் போடுற சம்பவமும் நடந்திருக்கு, பல இடங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. அது வந்து அந்த குற்றவாளிகள் முழுக்க உறுதி செஞ்சு, அதுவும் மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்கி இருந்தால் அந்த குற்றவாளியை என்கவுண்டர் கூட போடுறாங்க. அது சில விஷயங்கள் பாலியல் குற்றவாளிகள்லாம் போடும்போது மக்கள் வந்து இந்த வங்கி கொள்ளையர்கள் போடுறது மக்கள் மத்தியில் எந்த எதிர்ப்பும் வரல. பட் இது வந்து இந்த விஷயத்தில் வந்து 2 பேரும் வியாபாரிகள், தமிழ்நாடு ஃபுல்லாக வியாபாரிகள் வந்து இந்த சம்பவத்தை கிடைக்குன்னா கொரோனா காலத்தை வந்து எப்போவுமே கொரோனாவோ கடையெடுப்போ எப்போ வந்தாலும் வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுவாங்க. அரசியல் கட்சிக்காரங்க வந்து கடை அடைப்பான், கடை திறக்காம பிரச்சனை வரும், போலீஸ்காரங்கிட்ட மாமூல் பிரச்சனை, இந்த மாதிரி எவ்வளோ தான் பாதிக்கப்படும் போது 2 பேர் கொல்லப்பட்ட வந்து வியாபாரி வந்து பெரிய கொந்தளிப்பாயிடுச்சு. அது ஒன்று. இந்த இவ்வளோ பிரச்சனை வரும்போது தான் அதை பெருசாக நடத்தியிருக்காங்க இல்லையா. மற்றபடி சாதாரண குற்றவாளிகளை பிடிச்சி போகும்போது அவங்கள கடுமையாக தாக்கப்படுறாங்க. மனித உரிமை மீறல் வந்தால் கூட அது வந்து தாக்குதல் நடக்கத்தான் செய்யுது. இப்போ 4 நாளைக்கு முன்னால் ஒரு போலீஸ்கார் போகும்போது ஒரு குற்றவாளியை ஒருத்தர் 4 வருஷம் பிறகு சின்ன திருட்டில் பிடிச்சாரு. இப்போ நகையை திருடிட்டு போயிட்டான் சார், ஆனால் பிடிக்க முடியல, அதை மீட்க முடியலன்னாரு. இப்போ அடிச்சு தான் கேட்கலாமான்னா இப்போ அடிக்க முடியாது சார் அப்படி இந்த தீர்ப்பு வந்த ஒரு இதில் 2 நாள் மேலே சொல்கிறாரு. அப்படிலாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்குது. மற்றபடி மற்ற சமயம் வரும்போது, வேற பிரச்சனை வரும்போது, சில விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிரான குற்றவாளிகள் பிடிபடும்போது உண்மையை மறைக்கிறதுக்காகவும் இவங்க இந்த மாதிரி லாக்அப் டெத்துகள் நடக்குது. அரசியல் ரீதியான பெரிய மனுஷனுக்கு எதிரான குற்றம் நடக்கும்போது நடக்கத்தான் செய்யுது. நீதிபதி தீர்ப்பிலே சொல்லியிருக்காருல, லாக்அப் எவ்வளோதான் குற்றம் சாட்டினாலும் அமெரிக்காவிலேருந்து சிவகங்கை வரைக்கும் லாக்அப் டெத் நடக்க தான் செஞ்சுட்டுன்னு சொல்லியிருக்காரு. அவர் நீதிபதியே விட்டுருக்காரு. அதுவும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் உயர்நீதிமன்ற கண்காணிப்பு இருந்திருக்கு, சிபிஐ தலையிட்டு இருக்கு. இந்த வழக்கில் மத்திய அரசே அதிகபட்ச தண்டனை கொடுக்குன்னு சொல்லியிருக்கு. தமிழக அரசு சகிக்க முடியாத குற்றம் சொல்றதுனால இவ்வளவு ஒட்டு சேர்ந்ததுனால இவ்வளவு கடுமையான தீர்ப்பு வந்துன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். சார், தமிழ்வேந்தன் சார், இதில் முக்கியமான விஷயம், இந்த தீர்ப்பு தான் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவர் குறிப்பிட்ட மாதிரி ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு இது ஹெட்லைன்ஸ், ஆனால் இது வெறும் ஹெட்லைன்ஸ் மட்டும்தானா, இல்லை நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வாய்ப்பு இருக்கா? நீதித்துறைக்கு யாரும் எக்ஸாம்பிள் தேவையில்லை, அதுவே எக்ஸாம்பிள். அடுத்த துறை எப்படி இருக்குன்னு டிக்டேட் பண்ணுறது நீதித்துறை, வரையறைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஏன் நீதித்துறை கேள்வி கேட்குறேன், உங்கள் துறையினோடனே நீங்கள் உடனடியாக, ஆனால் இதற்கு முன்பாகவும் நிறைய லாக்அப் டெத் நடந்திருக்கு, இதற்கு பிறகாகவும் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அதற்கு இந்த அளவுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறதா, தீர்ப்பு கிடைத்திருக்கிறது, நியாயம் கிடைத்திருக்கிறது? சென்னையில் ஒரு காவல் நிலையத்தில் 6 பேருக்கு கன்விக்ஷன் ஆனிச்சு. ஹைகோர்ட்டு சேம் அதை கன்ஃபர்ஸ் பண்ணிச்சு, ஒத்துச்சு, செட்டிஸ்ஃபைட் பண்ணலை. லாக்அப் டெத்துகளை வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபைப்ரிகேட் பண்ணி பார்க்கணும்னா 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, ஒரே வீட்டில் தந்தை மகன்கிறது ஒன்று. 2வது, இவங்க 2 பேரும் குற்றப்பின்னணி இல்லாதவங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு 6 மர்டர் கேஸ் இருக்குது, ஒரு 2 ரேப் கேஸ் இருக்குது,
அப்படின்னா நீங்கள் லாக்அப் டெத்தில் இறந்துட்டீங்கன்னா மக்களுமே காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஏங்க இவன் தப்பு செய்யாதவன் கிடையாது, தப்பு செஞ்சவன் தாங்க, அதுக்காக போலீஸ் அடித்து கொண்டுடுமாங்கிற லாஜிக் எடுத்துப்பாங்க. பட் இதில் ப்ரூட்டல் மர்டர். ரெண்டாவது தெரிஞ்சுங்க, இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு சில பின்புலங்கள் இருந்தது. அதோடு தான் அந்த வழக்கு இந்த அளவுக்கு மேலே வந்துச்சு. ஒரு கம்யூனல் பேக்கப் இருந்துச்சு, ஒரு ரிலீஜன் பேக்கப் இருந்துச்சு, ஒரு வணிகர் சங்கங்கிற ஒரு பேக்கப்லாம் இருந்துச்சு. இது உங்களுக்கு எனக்கு இருக்காது. நம்மளை விடுங்க, ஒரு சிவிலியனுக்கு இருக்குமானா இருக்காது. இந்த இவ்வளவு இருந்துச்சு. அஜித்குமார் மேட்டரே வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக மாறின அந்த கோயில் அந்த பின்னாடி உள்ள தர்மசாலா வீடியோலாம் வரலன்னா அது ஒன்றுமே ஆயிருக்காதுங்க. அது இழுத்து மூட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. எங்கேயோ கொண்டு மரத்தில் கூட தூக்கு மாட்டிட்டு போயிருப்போம். தெரியுதா இல்லை போலீஸை பற்றி? அந்த வீடியோ ஒன்று அந்த கோயில் பின்னாடி எடுத்தாங்கல்ல, அந்த ஓட்ட வழியாக அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு தான் அந்த கேஸுக்கே வரலே வந்துச்சு. ஏன்னா ஏதோ ஒரு மரத்தில் போயிட்டான், அவமானம் தாங்காமல் தூக்கு மாட்டி தூக்கிட்டான், உன் தம்பியை நாங்கள் எப்போயோ அனுப்பிட்டோன்றுவாங்க போலீஸு. போலீஸ் மாரி கதை சொல்கிறதுலாம் உலகத்தில் நீங்கள் ஆளே பார்க்க முடியாது. சினிமா ரைட்டர் அதை விட அருமையாக கதை சொல்லுவாங்க. நீங்கள் ஜெயிலில் இருக்கக்குள்ளே வெளில வழக்கு போடுவாங்க. நீங்கள் ஜெயிலில் இருப்பீங்க, ஆனால் வெளில உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. பழனி பாபாவுக்கெல்லாம் போட்டிருக்காங்க அதுமாரி. ஜெயிலில் இருக்கிறார் அவர், தஞ்சாவூரில் கிழக்கு நோக்கி ஏகே பாட்டிஷன் துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருந்தார் வழக்கு. அவர் சொல்கிறார், ஜெயிலில் நான் ஐடென்டிஃபிகேஷன் காமிச்சிக்கிட்டு இருக்கேன்டா ஒரு லாக்அப் டெத்துக்கு, நான் என்னடா என்ன போய் சொல்கிறீங்கன்னு. லாக்அப் டெத்துனா 2 இருக்குங்க ஐயா. நீங்கள் கஸ்டடியில் வந்து இயல்பாக மரணமாக வரது பேர் லாக்அப் டெத் தான், உடம்பு சரியில்லாமல் செத்து போகிறது காரணமே. இதே பெண்ணிக்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லை கொரோனான்னு சொல்லி ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க இந்த குரூப்? யார் சொல்கிறேன், இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் ரெட்டை தூக்கு, 7 வருஷம் தண்டனை, 84 லட்ச ரூபா அவதாரம், இந்த மாதிரி ஹைலி பெனால்ட்டி இந்த வழக்கில் தான் பார்த்தோம். ஏன்னா இவங்க இவ்வளோ நாள் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இதில் மறைக்கப்பட்ட உண்மையில் சம்பளம் வாங்கியிருக்கேன். எப்படி பேமெண்ட் கொடுத்தாங்க? பிழப்பூதியம் கொடுக்கணும், 3 மாதம் ஒரு வாட்டி தான் பேமெண்ட் போடணும். நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. பல்ல புடுங்கின வழக்குன்னு ஒன்று இருக்குது. பல்வீர் சிங் இப்பொழுது நீங்கள் சம்பளம் வாங்கினதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க. பல்வீர் சிங் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? யார் அவர் போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்காரு, யார் செஞ்சாலும் தப்பு தாங்க. ஆனால் பல்வீர் சிங் மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறது இதுதான் நீங்கள் ஒரு நெறியாளராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இங்கே தமிழ்நாடு போலீஸுக்குள்ளே வரலையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 1 எழுதி வந்தோம், நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நீங்க சரி சின்சியரா இம்பீச்மென்ட் கூட இருக்கட்டும், கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்கா உங்கள்ட்ட? இம்பீச்மென்ட் பண்ணலாம் இல்லையா? சும்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா போலாம். இதெல்லாம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது, நீங்க மாநில சர்க்கார் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஐபிஎஸ் மேல நீங்க எடுக்க முடியாது. நான் கேள்வி கேட்டது பல்வீர் சிங் சரியா இல்ல, மாநில சுத்தி வந்து அரசாங்கத்தை கார்னர் பண்றாரு. இல்ல பல்வீர் சிங் சார் தமிழ்வேந்தன் சார், நீங்க நான் அரசாங்கத்துக்கோ அரசியலோ எடுத்துட்டு வரல. நான் கேட்டது நீதித்துறையின் மீது நம்பிக்கை வருமா மக்களுக்குன்னு. ஏன்னா எதுவாக வேணா இருக்கலாம், ஆனா தவறு கோர்ட்டுக்கு போயிருக்கு, அவர் திரும்ப டியூட்டில ஜாயின் பண்ணியிருக்காரு. இது நீதித்துறையின் ஃபெயிலியரா இல்லையா? மனசாட்சி படி பதில் சொல்லுங்க. ஏங்க இது நீதித்துறை போய் ஃபெயிலியர்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப தப்பானது. அதாவது தவறானது, தவறு அப்படி சொல்லவே கூடாது. நீங்க இப்ப சஸ்பெண்ட் ஆவறீங்க. சாதாரண மக்கள் மனநிலை இதான் சார் இருக்கு. அந்த கேள்வி சாதாரண மக்களுக்கு விடுங்க, அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப சாதாரண மக்கள் அன்னைக்கு வரைக்கும் என்ன கமெண்ட் போட்டா உட்காந்துட்டு அதெல்லாம் விடுதலை பண்ணிடுவாங்க. நான் சொன்ன விடுதலையே பண்ண மாட்டாங்க. இந்த வழக்கு அந்த அளவுக்கு தீவிரமாயிட்டு. அஜித்குமார் வழக்கு இதே தண்டனை வரும். நான் அடித்து சொல்கிறேன், இதே உரைகளில் என்னை கூட்டு வச்சு பேசுங்க. அஜித்குமாருக்கு இதே தண்டனை நடக்கும். வழக்கு நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, நீங்கள் ஒரு சஸ்பெண்ட் ஆகிடுறீங்க, ஒரு 17B கூட சஸ்பெண்ட் ஆகிடுறீங்கன்னா மறுபடியும் ஹைகோர்ட்டில் ரிட்டு போடணும். ரிட்டு போட்டு உங்களை ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரைஸ்னா சம்பளம்லாம் வரும், பிழப்பூதியெல்லாம் வரும், அதெல்லாம் வாங்கிக்கலாம். வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ இதே அஜித்குமார் கேஸில் மரியாதைக்குரிய SM சுப்ரமணியன் நீதிபதி என்ன சொன்னார் மதுரை உயர் நீதிமன்றத்தில்? வெறும் PVC பைப் எடுத்துகிட்டு வந்தாங்க. PVC பைப் இருக்குல்ல, இந்த ஒயரிங் பைப்பு. இதால் அடித்து தான் ஒருத்தர் செத்துட்டான். ஸ்கல்லில் ஓப்பன் ஆகிருக்கு, காது வழியாக ரத்தம் வந்திருக்கு, ஹார்ட்டில் வந்து லங்ஸில் வந்து மிளகாத்தூள் இருந்தது. ஜெய்பீம் படத்தை பார்த்து திருந்துங்கடான்னா மிளகாத்தூளை வச்சு மூக்கில் ஏற்றிருக்கானோ ஐயா கொலகாரப்பாவியே. கொலை செய்கிறது ஒரே வீட்டில் கழுத்தை வெட்டுறாங்க, அது கூட வலி இல்லாமல் போயிடும் போல இருக்குது. இது அந்த டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதை தான் கேட்டார் SM சுப்ரமணியன். இதுதான் வெஃபன்ஸா? போய் இரும்பு ராடு எடுத்துருவா, மகஜரில் அதை கொண்டு வா, இதை வச்சு நாளைக்கு நீ அக்யூட்டல் வாங்கிடுவேன், ரிட்டு போட்டு நீ வேலைக்கு போயிடுவேன், எல்லா பென்ஷீட் கிராஜுவேட்டி எல்லாத்தையும் வாங்கிக்குவேன். ஆனால் ஒரு போர் மேனோட லைஃபுக்கு என்ன இங்கே உத்தரவாதம் இருக்குது அப்படின்னு கேட்டார். இதுதான் நீதித்துறையின் மாண்பை காப்பாற்றிய வார்த்தை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீதித்துறையை? நான் ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு வழக்கு விடுதலை அனுச்சியா, தூக்கு தண்டனை வழக்கு விடுதலை ஆச்சு, அதுக்கு எதிரடையாக எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கும் நான் ஆதரவாக பேசியிருக்கிறேன். நீதித்துறையை தான் நம்ப முடியும். இது மாதிரி தீர்ப்புகளும் நீதித்துறை கான்ஃபிடென்ட்டாக வரும். இங்கே தூக்கு தண்டனை கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்டு தூக்கு தண்டனை கன்ஃபர்ஸ் பண்ணணுன்னா அப்புறம் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு? அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வழக்கில் DNA மேட்ச் ஆகலை, அப்புறம் எப்படி அவன் தான் கொலை பண்ணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்டது சுப்ரீம் கோர்ட்டு. கேட்டுச்சா கேட்கலையா? 30 வருஷம் கழித்து சுப்ரீம் கோர்ட்டு விடுதலை பண்ணிச்சு. டாக்டர் பிரகாஷை விடுதலை பண்ணியிருக்கு, அந்த காட்டுப்பள்ளியில் வந்து படம் எடுத்தாருன்னு சொன்ன டாக்டரை. ஆனால் 30 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கிறார், அவர் லைஃப் காலி. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு ஆதாரம் இல்லைன்னு விடுதலை பண்ணுச்சு. தட்ஸ் இட்.
அவர் ஒரு நீதிமன்றத்துக்கு எப்படி அந்த மாண்பு கரெக்டாக இருக்குங்க? அப்போ அவர் வந்து பல்வீர் சிங் திருப்பு காவல்துறையில் சேர்ந்து அது பணியாற்றுவது சரிதான்ங்கிறீங்களா? சரிதான்னு சொல்ல சட்டமாக தானே சொல்லுது. சஸ்பெண்ட் ஆகிறோம், சஸ்பெண்ட் ஆகிட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துடுறான். ஆமாம், அவன் வீட்டிலே உட்காந்து அவனுக்கு சம்பளம் கொடுத்தா என்ன வருது? 45-50 வயசில் வந்து இவர் குற்றம் செய்யலைன்னு வந்துருதுன்னு வச்சுங்க. 20 வருஷம் வீட்டில் உட்காந்து சம்பளம் வாங்கியிருக்கான, 30 வயசில் ஒரு சஸ்பெண்ட் ஆகிறத வச்சுங்க. 50 வயசில் அவன் நல்லவே இவன் கேஸ்லாம் விடுதலை ஆகிட்டுன்னு சம்பளம் கொடுத்தாக்க 20 வருஷம் வீட்டில் தானே உட்காந்துருக்கான். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாமானியர்கள் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர்களை சித்திரவதைப்படுத்திய ஒருவர் தொடர்ந்து அந்த காவல்துறையில் அதிகாரியாக பணியாற்றுவது மட்டும் சரியாக வந்து விடுமா? குற்றவாளின்னு ஆயிடுச்சுன்னா அது தவறு. குற்றவாளின்னு ஆகிட்டா உங்களை வேலையில் கண்டினியூ பண்ண முடியாதுங்கய்யா. அது வரைக்கும் இப்போ அது வரைக்கும் அவர் அந்த குற்றவாளி காவல்துறையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையில் அவர் பணியாற்றலாம். அதில் எந்த உங்களுக்கு தவறு இருக்க மாதிரி தெரியல. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க. ஒரு லஞ்ச வழக்கில் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் வேலை சேர முடியாது. ஒரு கரப்ட் ஆஃபீஸர். பட் பல்ல பிடுங்கினது தப்புங்க. அது செஞ்சுருந்தால் பெரிய தவறு. அது வந்து எல்லாம் யார் ஊருமே ஒரு தலைமையை கூட நீங்கள் பிடுங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் ப்ராப்பராக வேணால் வெட்டிக்கலாம். ஆனால் அது தவறு. ஆனால் அது செஞ்சாரா இல்லையாங்கிறது ஆஃப்டர் ட்ரையல் அது டிசைட் பண்ணணும். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் பவுடர் போட்டு பிடிக்கிற பணம் இருக்குல்ல, அவங்கள திருப்பி வேலைக்கு சேர்க்குறாங்களா? எந்த வழக்கில் சேர்க்குறாங்க? நீங்கள் வந்து சிஸ்டமை வந்து அட்டாக் பண்ண நினைக்காதீங்க. சிஸ்டத்துக்குள்ளே சில முரண்பாடுகள் இருக்குது, எல்லா சிஸ்டத்துலையும் இருக்குது. அதை சரி பண்ணணும். நம்ம கொண்டு போய் ரிஜிஸ்டரில் கொண்டு போய் அப்போ இந்த சிஸ்டமே தப்புன்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இனிமேல் லாக்அப் டெத்துகளுக்கான வழக்குகள் மிக விரைவாக முடிக்கப்படும். இதே மாதிரியான தீர்ப்புகளை வரும் எதிர்காலங்களில் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கவே முடியாது. அதை ஒத்துக்கவே மாட்டேன். 10 நாளைக்கு பேசுவாங்க, 15 நாள் அவங்க போலீஸ் அவங்க வேலையை தான் காமிப்பாங்க. இன்னொன்று, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 100 பவுன் நகை திருடு போயிடுது, இப்படி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு வச்சுருந்த நகை திருடு போயிடுது. அப்போ 5-6 அக்யூஸை கொண்டாந்து உட்கார வச்சுருக்குல்ல, தம்பி நகை எங்கப்பா இருக்குது, தம்பி நகை எங்கே இருக்குன்னா வகையை திறக்க மாட்டாங்க. எட்ரா லட்டியன்னு பிடிச்ச பிறகு தான் அங்கே வச்சுருக்க நகை இங்கே வச்சு நகை வரும். கம்ப்ளைண்ட்டாக அஸ் எ விக்டிமாக நகை காணாம போனோம் நீங்களாக இருந்து சொல்லுங்கள். ஏங்க விசாரிக்கவே மாட்டாங்க. அக்யூஸ் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்கன்னா எப்படி நகை வராது? தமிழ்வேந்தன் சார், நீங்கள் சொல்கிற இந்த 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு காலத்துக்கு தேவைப்பட்டது தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இதெல்லாம் விசாரணைக்கு தேவைப்படுதா, இல்லை இதெல்லாம் பயன்படும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் என்ன சொல்லணுன்னு நீங்களே முடிவு பண்ண மாட்டேறீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தா அது சரியாக தான் இருக்கும். நகை காணாம போயிருக்கு, போலீஸ் இதை எடுத்திங்கன்னு வைங்கன்னா போலீஸ் எப்படி தெரியுமா எஸ்கேப் ஆவாங்க? அந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரெலாம் அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு அது எப்பயுமே உள்ளது. யாரும் அடிக்கக்கூடாது. ஆமாம், அடித்தா போலீஸ் ஸ்டேஷன் போவேன், படித்தா படிக்கலாம் போ அப்படின்னு கையை குத்துக்கால் வச்சு தூங்க ஆரம்பித்த பிறகு தான் பயிலுக்கு கத்தி எடுத்தானுவோம். பட்டை பட்டினால நார்பட்டையில் ஒரு உருவின்னு உரிச்சிருக்காங்க இன்னெல்லாம் 10th படிக்க உள்ள. அப்படியே இருக்குல்ல. போலீஸை விசாரிக்கவும் வேணும், கொஞ்சம் கரிசனத்தோடு விசாரிக்கணும், மனித உரிமையை மீறக்கூடாது, 3ஐயும் செய்யணும். அது ரொம்ப எத்திக்கான இடம். இன்னொன்று சொல்லிடுறேன், போலீஸில் போதிய ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் எடுக்கணும். பந்தோபஸ்துக்கு தனி போலீஸ் எடுக்கணும். நான் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன். பந்தோபஸ்துக்கு இந்த போலீஸே வேண்டியதில்லை. இல்லை, அடுத்த ரவுண்டில் நம்ம வந்து போலீஸாரின் விஷயங்கள் என்னன்றது தொடர்ந்து பேசலாம். ஆயிட்டேன் சார். இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, காவல்துறையின் கைகளை முழுவதுமாக கட்டி போட்டுட முடியாது அப்படின்னு. அதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது. இந்த தீர்ப்புக்கு பிறகாவது மக்களுக்கு தைரியம் வருமா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி போலீஸ்க்கு ஏதேனும் கொஞ்சமாச்சும் தயக்கம் இருக்குமா இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு? முழுவதுமாக வராதுங்கிறது அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட ஏதேனும் அவர்கள் உளவியலில் நடைமுறையில் விசாரிக்கும் விதங்களில் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கலாமா? இந்த தீர்ப்பினுடைய அதிர்வலை காரணமாக கொஞ்ச நாளைக்கு அப்படி இருப்பாங்க. ஆனால் மீண்டும் அந்த தொடர்ந்து சில மாதங்கள் வந்த பிறகு பழைய கதை தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு தீர்ப்பை தவிர அவங்கவுங்க ஏரியாவில் அவங்க எப்படி செல்வாங்க நம்ம கண்காணிக்க முடியாது. அவங்க ஏன்னா அந்தந்த ஏரியாவில் அரசியல் வேறு நிர்பந்தங்கள் பணம் இதனுடைய வச்சு தான் செயல்படுறாங்க. இப்போ நம்ம உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொலை வழக்கா மட்டும், அதாவது போலீஸு அடித்தாங்க, ஏதாவது தண்டனை கொடுத்து இப்படி மட்டும் நம்ம பேசிட்டு தான் பிரச்சனை இல்லை. இது அதிமுக ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லும்போது, அப்போ அரசியல் எதிர்கட்சி சொல்லும்போது அப்போ பிரச்சனை மாறுது. இதே இது நீங்கள் இந்த வழக்கு என்ன மாணவிகள் பஸ் ஏற்றி மாணவிகளை கொண்ட வழக்கில் அது ஒரு அரசியல் ரீதியாக அதை சொன்ன உடனே ஆட்சி மாறும்போது அந்த குற்றவாளிகள் வெளியே வந்து ஜாலியாக இருக்கிறாங்க. அப்படி தான் நடக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் போலீஸுனால இவங்க ஒன்றும் பண்ணலை. ஆனாலும் இந்த ஆட்சிக்கு கரையை ஏற்பட்ட அதிமுக ஆட்சி கரையாக நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லும்போது ஆட்சி மாறும்போது எப்படி அந்த போலீஸுடைய
உயர் அதிகாரியுடைய அணுகுமுறை எப்படி மாறும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பொதுவாக போலீஸ்கார் வந்து சில விஷயங்கள்ல தப்பு பண்ணி மாட்டினாங்கன்னா அவங்கள காப்பாத்துறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு பாலியல் பெண் போலீஸ் மீதே பாலியல் உயர் போலீஸ் அதிகாரி ராஜேஷ் தாஸ் வழக்க பார்த்தோம். எத்தனை வருஷம் ஆச்சு அவர் மேலே தண்டனை வர்றது? அப்படியே எடுத்துக்கிட்டே போனாங்க. அதுக்கு எவ்வளோ உதவி பண்ணாங்க மறைமுகமாக. அதே மாதிரி உயர் அதிகாரம் பற்றினா போலீஸ் வரைக்கும் ஒரு களங்கம். அதனால அந்த களங்கம் வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்னு இருக்காங்க. அதை காப்பாற்றுறதுக்கு சிலர் வேலை நடக்குது. அந்த வகையில் தான் இந்த வழக்கை இந்த வழக்கை பொறுத்தவரையில் இனிமேல் இப்போ நீங்கள் சொன்னீங்க இனிமேல் தூக்கு தண்டனை சொன்னார். தூக்கு தண்டனை குறைக்க முடியாதுன்னு சொன்னார். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு 2022 தீர்ப்புன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதிகபட்ச தூக்கு தண்டனை இருந்தால் கூட குறைக்கிறது ஆயுள் தண்டனை கீழே குறைக்கக்கூடாது. அதாவது வாழ்நாள் ஆயுள் தண்டனை அந்த மாதிரி அது கீழே குறைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதனால இவங்க 10 வருஷம் அந்த வழக்கு போய் பல நிலைகளை கடந்து உச்சநீதிமன்றத்தில் போய் வரும்போது ஒருவேளை இந்த மாதிரி ஆயுள் தண்டனை கிடைக்கிற கூட வாய்ப்புகள் வரலாம். தொடர்ந்து பேசலாம் சார். சார் நீங்கள் சொன்னீங்க இது எக்ஸம்ஷன் அப்படின்னீங்க. விக்னேஷ்னு ஒருத்தர் சென்னையில் 2022 ஒரு வெறும் வாகன சோதனை போது மாட்டுறாரு. அவரை விசாரணையின் போது இறந்துடுறாரு. திருவண்ணாமலையில் கள்ளச்சாராயம் காசுனாரு அப்படின்னு காவல் நிலையத்துக்கு கூட்டு போகிறாங்க. அதே 2022 பழங்குடியினத்தை சார்ந்தவர். அவர் அடுத்த நாளில் இறந்து போகிறாரு. இப்போ இந்த கேஸுக்கு மீடியாக்களும் சரி மற்றவர்களும் கொடுத்த முக்கியத்துவம் மாதிரி இது மாதிரி இன்னும் நிறைய கேஸ் இருக்குது. ஒரு 30-32 கேஸ் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் அவைகளுக்கெல்லாம் இது மாதிரியான தீர்ப்புகள் வருமா, விசாரணை நடக்குமா, நியாயமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்னும் ஐயத்தோடே தானே சார் மக்கள் இருக்காங்க. இல்லை அதெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட், இது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இது மற்ற கோர்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் தானே. சரி மற்ற ஜட்ஜை நினைப்பாருவோ நம்ம கொடுக்க முடியும், இதில் ஒரு இஷ்யூ இல்லை நமக்கு கொடுக்கலாம் அப்படிங்கக்குள்ளே கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு மாண்புமிகு நீதியரசர் செம்மல் அவர் வந்து காஞ்சிபுரம் கோர்ட்டோட ஜட்ஜி. இந்த அபிராமி குழந்தைகளை கொண்டாங்கல்ல கள்ளக்காதலுக்காக. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் நான் கொடுக்கணும், ஆனால் கொடுத்துருந்தாக்கா நீங்கள் ஒரே நாளில் இருந்துருவீங்க, அந்த தண்டனையை உணர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனையாக கொடுத்தாரு. ஆன் கோர்ட்டில் கேட்குறாரு, உனக்கு ஏது கிளிப்பு, ஏது ஷால், இதெல்லாம் யார் கொடுத்தது, எஸ்கார்டு போலீஸ் என்ன இதெல்லாம் கொடுத்துரு, ஏன்னா டக்குன்னு ஹேங் வச்சுட்டா என்ன பண்ண முடியும், இல்லை எஸ்கார்டு போலீஸை டக்குன்னு போட்டு இழுத்துறாங்கன்னு வச்சு, ஏன்னா வெறி வந்துடுது இல்லை. அதுக்கு சொல்ல வர்றேன். தூக்கு தண்டனை கைதினா உடனே கொண்டு போய் ஜெயிலில் போய் சுகமாக படுத்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு கிடையவே கிடையாது. 24 ஹவர்ஸ் கூட ஒரு போலீஸ் வாட்சிங்கில் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சூசைட் பண்ணிக்கூடாது, நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பீங்க, யாராவது கடிச்சு கொண்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா நீங்கள் தான் மரணத்தை நோக்கி தயாராக நிற்கிறீங்களேங்க. அதனால் சொல்ல வர்றேன், தூக்கு தண்டனை கொடுத்தா அது சிரமம் இருக்குது. அதனால தான் அந்த வழக்கு செம்மல் கொடுத்தாரு. நீங்கள் பாருங்கள், டெய்லி 10 ஜட்ஜ்மெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதை செய்தித்தாளில் பெருசாகவும் யாரும் போடுறதில்ல, டிவிலையும் போடுறதில்ல. நடிகை விட்டு நாய் சேர்த்தாலும் டிவியில் போடுறாங்க. அதை கொஞ்சம் ஓரமாக போடுங்களேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் டைம்னு சொல்லி காலையில் ஒரு 9:30 மணிக்கோ இல்லை 8:30 மணிக்கோ ரெகுலராக ஒரு ½ hour ஷோ போடணும்ல. என்னால் முடிஞ்சதை நான் ஜட்ஜ்மெண்ட் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் சேனல்ஸில். இது இல்லை, முக்கியமாக நான் இன்னொரு கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மரணங்கள், இப்படியான அதிகார துஷ்பிரயோகங்கள் சாதாரண மக்களை மனிதர்களாக கூட நினைக்காத அந்த மனநிலை வருவதற்கெல்லாம் முக்கியமாக யார் காரணம்? காவல்துறையா அல்லது அரசாங்கமா, நீதித்துறையா? எங்கே இந்த தவறு இருக்குது, எங்கே சரி பண்ணால் ஒட்டுமொத்த சிஸ்டமும் சரியாவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் இந்த சப்ஜெக்ட் வந்து இப்படி ஒரு நிமிஷத்தில் ஒரு வரியில் பதில் சொல்கிற சப்ஜெக்ட் கிடையாது. சாதியால், மதத்தால், பொருளாதாரத்தால் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க வந்துட்டாலே அவங்கள ஐயா வந்துட்டார், ஏற்றும் ஐயா தான், எஸ்பியும் ஐயா தான். நமக்கு அதை பற்றியான புரிதல் இல்லை. நீங்கள் புரிதலோடு இப்போ நான் வக்கீலாக இருக்கிறேன், நான் ஒரு இடத்துல ஒரு போலீஸ் வந்து ஹெரோ பண்ணிடுறேன், லாக் பண்ணிடுறேன்னு வச்சுங்களேன், அப்போ என்னை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கான டைம் கிளிக் ஆகும் பாருங்கள், அப்போ என்னை பிடிச்சிருவாங்க இருக்கி. அவங்களோட கேரக்டரே அப்படி தான் இருக்குது. நீங்கள் 4 பேர் சேர்ந்து சத்தம் போடுறது, அது பேர் க்ரௌடு சைக்காலஜின்னு சொல்ல ஒரு புக் இருக்குது அதுக்கு படிக்கிறதுக்கு. 10 பேர் சேர்ந்துட்டா என்ன பண்ணுவோம், 40 பேர் நம்ம ஒரு கூட்டத்தில் ஏதாவது பண்ணிடுவோம். ஸ்டெர்லைட்டில் 13 பேரை குறிப்பாத்து சுட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி ஆஃபீஸில், ஆட்சியில், வேதாந்தா நிறுவனத்துக்கு கூல் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி அரசியல் தாண்டி என்டிஏ கூட்டத்தில் இருக்காங்க இன்றைக்கி. அப்போ வந்து அந்த 13 பேர் யார்? அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள், தொடர்ந்து தலைவலியாக இருந்தவர்களுக்கு கார்னர் பண்ணி சைபர் ஷாட் அடித்தாங்கல்ல, அது சொல்ல வர்றேன். அரசு எந்திரத்தை நீங்கள் எதுக்குள்ளே அந்த மாதிரியான வேலைகளை கட்டவிழ்த்துருவாங்க நம்ம மேலே. இது வெள்ளைக்காரனும் இந்த வேலையை செஞ்சுருக்கான், மன்னர்களும் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க, யார் வேணாலும் தூக்கில் போட்டுடலாம். மன்னர்கள் ஆட்சி இதோட மோசமாக இருந்திருக்கு. ஸோ அதுக்காக வேண்டி சொல்கிறேன், காவல்துறையை நான் என்னோட இறுதியாக இதை சொல்லி முடிச்சிடறேன். காவல்துறைக்கு நிறைய ஆள் எடுங்க, மென்டலி அவங்கள ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுடா, சாதாரண ஆள் தான்டா, எல்லாருமே ஜாலியாக இரு, மகிழ்ச்சியாக இருங்க.
காவல்துறையினர் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு டி நகரில் தீபாவளி பொங்கலுக்கு உங்கள் பொருளோட போய் பலூன் வாங்கி ஊதிட்டு இருப்பீங்க. அப்போ அவருக்கு 100 ஃபோன் வருது அவர் வீட்டிலேருந்து. அப்பா எப்பப்போ வருவேன், அப்பா எப்பப்போ வருவேன்னு. அப்போ என்ன ஆகுது, அவங்க மனநிலை ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். அப்போ நீ ஏதாவது தாவி இதுக்குள்ள பட்டாருன்னு ஒன்று வைக்கிறது. அது கோவம் உன் மேலே இல்லை, என் மேலேயே எனக்கு கோவம். இந்த வேலை பார்த்துட்டு நிற்கிறேன்னு இந்த காக்கியை போட்டுக்கிட்டு வீட்டில் புல்லை கூப்பிடுவோம். ஆசையாக போய் இன்றைக்கி தான் ஜுரம் அடிக்குது சாப்பிட்டு படுக்கலான்னு படுக்கக்குள்ளே தான் அதிகாரி கூப்பிட்றாரு. எல்லாம் ஃபாலிங் ஆகுங்கன்னா துட்டுன்னு உழுந்து ஓடணும். இந்த சூழ்நிலையை மாற்றுங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டால் அவங்க டிபார்ட்மெண்ட் ரீதியாக கால் பண்ணக்கூடாது. மற்ற எந்த துறையிலேயே அவங்களை கால் பண்ணி கூப்பிட சரி முடியும். சார், இப்போ இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து இனி அமையக்கூடிய அரசு எந்த அரசு அமையுதோ அந்த அரசு ப்ரிவென்ஷனுக்காக ஏதேனும் நடவடிக்கை எடுப்பாங்களா? ஏற்கனவே நிறைய கைட்லைன்ஸு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாதாரணமாக சிசிடிவி வைங்க அப்படின்றாங்க, விசாரணைகள் வீடியோ பதிவு பண்ணுங்கிறாங்க. இது எதுவுமே ஃபாலோ பண்ணல. இதற்கு பிறகாவது இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணப்படுமா? நான் ஒன்று சொல்கிறேன், அரசு அக்கௌண்ட் நான் ஒன்று சொல்கிறேன், வாய்ப்பு இது நான் ஒன்று சொல்கிறேன், இது நடக்குது நடக்கல அதை பற்றி இல்லை, எனக்கு மனசில் பட்டு சொல்லிட்டு போயிடுறேன். காவல்துறை நீதிமன்றங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு காவல் நிலையங்களையும் மேஜிஸ்ட்ரேட் அங்கீகாரம் உள்ள சட்டம் படித்த ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரேங்கில் உள்ளவங்க காவல் நிலையத்தில் இருக்கணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். எதுக்கு அழைச்சி வந்திருக்க, என்ன விசாரணை அப்படின்னு அவங்க கேட்கணும். உங்கள் துறைக்குள்ளே நீங்கள் ஐஏஎஸ் போலீஸ் வச்சுருக்கீங்க, அவங்க எப்படி உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க? முற்றிலும் வேறுபட்ட துறைகளில் இப்போ நான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் அங்கீகாரத்தில் உள்ளவன், எனக்கு ஒரு கேபின் கொடுத்துடணும், அந்த போலீஸில் என்ன விசாரணை, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு கேட்கணும். மேஜிஸ்ட்ரேட்ஸ் காவல்துறைக்கு ரவுண்ட்ஸ் போகிறத நான் அதிகப்படுத்தணும். திடீர்னு விசிட் பண்ணணும், இது யார் இதுக்கு உட்காந்துருக்க, அது என்னது லாக்கப்பில் யாருது அப்படின்றதெல்லாம் சிஸ்டமில் ரேஸ் பண்ணணும். அந்த காவல்துறை சிஸ்டமே நிறையா மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றினா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்கிறேன், இந்த காவல் நிலைய நீதிமன்றங்கள் அது ஓரளவு சிறப்பாக இருக்கும். அங்கேருந்து ஆனால் ஏற்கனவே இருக்கிற இல்லை கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறதுல ஏன் காவல்துறை அவ்வளோ மெத்தனம் காமிக்குது? நேரடியாக எந்த கட்சியாக இருந்தாலும், நீ கட்சிக்குள்ளே போவீங்க அதனால் அதை சேர்த்தே சொல்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த முதலமைச்சர் அவர் கையில் தான் வச்சுக்கிறார். ஆனால் ஏன் தொடர்ந்து அந்த காவல்துறையில் சீர்திருத்தங்களோ இல்லை கட்டுக்கோப்பான விஷயங்களோ நடக்க மாட்டேங்குது? ஏன்னா இங்கே ஒரு ஹெல்மெட்டு போடணும், உங்கள் உயிரை காப்பாற்றுங்கிறது சட்டம் போட வேண்டியதாக இருக்குது. தன்னோட உயிரை காப்பாற்றி ஹெல்மெட்டு போட்டு காப்பாங்கிறது சட்டம் போடணும். அதுக்கு எதிராக போராட்டம் வேறு, ஹெல்மெட்டு போட மாட்டோம் நாங்கள் போராட்டம். ஸோ இப்படி இருக்க ஒரு டெமோக்ரஸி அது அவர்களுக்காக எடுக்கிற முடிவு. வேற ஒருத்தங்கள் மூலமாக நான் பாதிக்கப்படுகிறேன். காவல்துறை என்பது ஒரு முக்கியமான துறை. அந்த துறை நீதி ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிறது, இல்லை சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சாதாரணமாக கடந்து? காவல்துறை ரொம்ப தனி மனிதன் தவறுகளோடு ஒரு காவல்துறையின் தவறுகளை ஒப்பிட்டு பேசுறது என்பது சரியா இருக்கா? ஒப்பிட்டுலாம் நான் பேசலை. நம்ம என்னத்தை சரியாக இருக்கும்? குப்பைத்தொட்டில் விட்டு குப்பை போடுறீங்களா? பைக்கெல்லாம் தூக்கி வீசுறீங்க குப்பைத்தொட்டியில், அதை ஒரு தூய்மை பணியாளர் தானே கை வச்சு எடுக்கிறாரு. நாப்கின் அதுதான் சார் தமிழ்வேந்தன் சார், ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்கிற தவறுக்கும் தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு அதற்கான துறையில் இருக்கவங்க அந்த சட்டத்தை மீறுவதற்கான வித்தியாசம் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும். அவர்களே ஏன் இந்த சிஸ்டம் மாறணும் என்டையராக மாறணுங்க. எல்லாமே தப்பாக இருக்குது. இப்போ இன்னொரு கவர்மெண்ட் வந்தால் மாறுமான்னு, இன்னொரு கவர்மெண்ட்டாக மாறுமான்னு கேட்டீங்க, கேட்ட கேள்விக்கு இல்லை மாறவே மாறாது. தொடர்ந்து பேசலாம் சார். இறுதியான கேள்வி ஆதித்தன் சார். சார், போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற போர்டுக்கு பதிலாக டேஞ்சர் ஜோன் வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் மக்களோட மனநிலையே இருக்குது. ஆபத்தான பகுதி அப்படின்னு தான் சாதாரண மக்கள் மனநிலை இருக்குது. அது மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இந்த நீதி தீர்ப்பின் மூலமாக ஏதேனும் மாற்றங்கள் மக்கள் மனதிலோ அரசாங்கத்தின் மனதிலோ அல்லது காவல்துறையின் மனதிலோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? உங்களோட சுருக்கமான கருத்து சார். இது மாற்றம் ஏற்படும்னா இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு ஒரு நீதிபதி குழு அமைச்சு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு அமைக்கணும். ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி இப்போ மத்திய அரசு வந்து இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் தனியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி தனியாக ஒரு பாதுகாப்பு படை வந்து விஐபி செக்யூரிட்டி அனுப்பிட்டு விசாரணை காவலர்களை வந்து தனியாக அமைக்கணும். போலீஸ் நிலையங்கள் எல்லாமே வெள்ளக்காரங்காலத்தில் என்ன நடைமுறையோ அதைத்தான் அப்படியே பின்பற்றாங்க ஒழிய சுதந்திர இந்தியாவில் நம்ம எப்படி சேர்ப்போங்கிற பாதி அளவு மாறலை. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் உள்ளே போய் பார்த்தாலே நீங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ தான் புதுசாக போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறாங்க. இருந்தால் கூட பழைய மாடலில் தான் கட்டுறாங்க. சிவப்பு கலர் பெயிண்ட்டும் பச்சை கலர் அறையும் தான் வச்சு அந்த காக்கி சட்டை போட்டு பயங்காட்டுற மாதிரி தான் வச்சுட்டாங்க இல்லையே. ஒரு ரிசப்ஷன்ஸ்லாம் போடுறாங்கன்னு அதெல்லாம் நடைமுறையில் சரியாக வரல. அதை ஒவ்வொரு செக்ஷன் லா அண்ட் ஆர்டர் அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க கிரைம்னு சொல்லி. அவங்க யார் எப்படி செயல்படுறாங்க யாருக்கும் தெரியல. அதாவது இப்போ நம்மெல்லாம் சினிமா பார்த்துட்டு சினிமாவில் சட்டவிரோதமாக செயல்படுற இந்த சாமி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு
அவன் தான் நல்ல போலீஸ் அதிகாரி நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அதே மாதிரி அவனை போலீஸுக்காரங்களுக்கும் அதே மாடலில் செயல்படுறாங்க. அதை வந்து மாற்றணும் அவங்க போலீஸுக்காரங்க. விசாரணை கருவி முன்னாடிலாம் அடித்து விசாரிக்க முடியாது. லைட் டிடெக்டரு அந்த மாதிரி ஏகப்பட்ட கருவிகள் வந்தாச்சு. ரசாயன இந்த ஊசி போட்டு உண்மை வரவழைக்கெல்லாம் வந்தாச்சு. அதெல்லாம் மாற்றணும் அந்த முறைகளுக்கெல்லாம். அது வந்து கிராமங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அந்த நவீன முறைகள்லாம் கொண்டு வரணும். சென்னையில் மட்டும் காமிச்சா காணாது. அதே மாதிரி இந்த சிசிடிவி அதெல்லாம் வந்து தமிழ்நாடு போல எல்லா போலீஸ்லையும் இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறியதாக இருக்குது. அதையெல்லாம் மாற்றணும். கண்டிப்பாக சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.